என்னைக்கும் சாப்பாடு குடிக்க மாதிரி நம்ம டாப்பாஸ் ப்ளூ டேங்கில் வந்து சாப்பாடு போட்டோம். ஆனால் ஃபீமேல் மட்டும்தான் வந்தது, மேலே காணல. பிறகு தேடி பார்த்தா வால் இல்லாமல் செத்து கிடக்கு. அதை பார்த்தோன்னே காலமாக அதை பார்த்தோன்னு நம்பவே முடியல. யாருக்கா இருந்தாலும் அப்படி காலத்தை ஒரு இதை பார்க்கும்போ நம்பவே முடியாது. ஏன்னா சாவுக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது இங்கே வந்து தண்ணிக்கெல்லாம் செட் ஆகி அந்த பெரிய மீன் வந்து 5 குட்டி போட்டாச்சு. அது ஃபஸ்ட்டு குட்டி இங்கே தான் போட்டுது. 5 குட்டி போட்டு இது வால் இல்லாதனால இப்படி இருக்குது. இது வால் இருக்கம்ப அந்த வீடியோ இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீல்ஸில் போட்டிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு டாப்பாஸ் ப்ளூ ப்ரீமியம் குவாலிட்டி. இப்போ தான் நைட்டு பார்த்துட்டு போனேன். காலமாக தான் இப்படி ஆயிருக்கு. எப்படி கடிச்சு தின்னுருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே என்ன தெரியாது, அப்படியே கேரட்டை கடிச்சு தின்னிய மாதிரி அப்படியே கடிச்சு தின்னுருக்கு. இது எது கடிச்சு தின்னுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் இப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் டேங்கில் இதே மாதிரி நடந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் இதான். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் ட்ராகன் ஃப்ளையோட குட்டி. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் ஏகப்பட்டது கிடக்கு. ஃபஸ்ட்டே நான் இதை கவனித்தேன். இருந்தாலும் பெரிய மீனை இது டக்குன்னு ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். அது பார்த்தா நான் பெரிய மீனையும் தின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீனையும் தின்னிருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு கொல்லணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் நெட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து பிடிச்சேன். பிறகு அதை பார்த்தோன்னே தோணுச்சு, சரி நம்ம என்னத்துக்கு கொல்லணும், வேறு ஒன்று சொல்லலாம் கொல்லலாம். இதுக்கு நம்ம நினச்சா ஒரு சின்ன டப்பாயில் போட்டு வச்சா அது அதோட பாட்டுக்கு வளர்ந்ததும் ட்ராகன் ஃப்ளை ஆகி போமே, நம்ம எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஒரு டேங்கில் எவ்வளோ கிடந்துருக்குன்னு, என்ன பெருசெல்லாம் கிடந்துன்னு பாருங்கள். ஆனால் என்ன சொல்லியது, நல்லா ஊந்து ஓடும். கடித்தான், நம்மளை கடித்தாது. மீன் கையில் கிட்டுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு. அதுக்கு அதை காப்பாற்றுக்கு அவ்வளோ கஷ்டம். இது கடந்ததில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு சொன்னால், கொசு முட்டையிட்டால் அதில் இது வராது, கொசு புழு வளர விடாது. இது இப்போ ஏதாவது இதில் முட்டை போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால், இது முட்டை போட்டுருந்துச்சுன்னா கொசு வளராது மீன் இல்லாட்டு. அப்படிப்பட்டதாக இது இருந்தாலும் மீன் கிடந்தால் மீனையும் வளராது, அந்த மாதிரி பட்டது. சரி, ஒரு பழைய ஒரு பாட்டில் எடுத்து எல்லாத்தையும் அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு கொண்டு சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இதில் எத்தனை ட்ராகன் ஃப்ளையாக பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டி தரேன் எத்தனை ட்ராகன் ஃப்ளையாக பறந்து போகுது அப்படின்னு. இனி தனியாக கிடைக்க அந்த ஃபீமேலை கூட அது போட்டு 5 குட்டியையும் அடுத்த வாரம் ஆட் பண்ணி. ஓகே.